அது இன்றைக்கி மைனாரிட்டியில் வந்திருக்கு, 108 சீட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும், தமிழகத்தினுடைய அரசியல் களத்தினுடைய வரலாற்றை இன்றைக்கி மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கி நடந்திருக்கு. அது எத்தனை சாராயத்தையும் சாப்பாட்டையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காட்டினாலும், அதுக்கு எத்தனை அமைச்சர்கள் அடக்குமுறைகள் எல்லாம் அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தினாலும், எளிய சாமானிய மக்களுடைய வாக்குகள் உங்களை மாத்திரும்ன்றத, இதுதான் ஜனநாயகன்றதை மக்கள் இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய விஷயம் நடந்திருக்கிறது, மறுக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி 59 ஆண்டு காலம் கழித்து தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெறுது அப்படிங்கிற வரலாற்று செய்தியை பார்க்க முடிகிறது. இல்லை, இங்கே கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு 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 தெளிவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கூட்டாட்சி தத்துவம்ன்றது நல்லது தானே. ஸோ கூட்டாட்சி தத்துவத்தை விரும்புவர்கள் மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கையை உடைச்சிருக்கிறார். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். தலைவர் தளபதி அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டாட்சிக்கு போகலை. முதல் மேடையிலேயே விக்கிரவாண்டி சாலையில் அவர் பதிவு செஞ்சது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார். இதையெல்லாம் கேட்பதற்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொன்னவர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இல்லாததை, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு அப்பாற்பட்டதை அவர் எதுவுமே பேசலை. நடைமுறைக்குட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பேசியிருக்கிறார். இன்னைக்கு கூட்டாட்சி தத்துவத்தை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்றத நிரூபித்து பகிரங்கமாக காட்டியிருக்கிறாரு.